பண்ணதெல்லாம் போதும். உங்ககிட்ட கெஞ்சி கேட்கறேன், நான் ஒன்னே ஒண்ணுதான், தயவு செய்து சொல்லி கொடுக்குற பயிற்சியை உருப்படியா பண்ணி தொலைங்க. கெஞ்சி கேட்டுங்க. பயிற்சியை விட்டீங்கன்னா உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. மைண்ட் இஷ்டத்துக்கு செயல்படும். 72,000 தாட்ஸ்ன்றது சின்ன விஷயம் கிடையாது. எவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கு, நீ எத்தனை ஜென்மம் எடுத்து தெரியும். தயவு செய்து பயிற்சி பண்ணுங்க. தயவு செய்து பயிற்சி பண்ணுங்க. தயவு செய்து பயிற்சி பண்ணுங்க. பயிற்சி பண்ணுங்க. பயிற்சி பண்ணுங்க. பயிற்சி பண்ணுங்க. பயிற்சி பண்ணுங்க. பயிற்சி பண்ணுங்க. எதுக்கு தெரியுமா அத்தனை டைம் கத்துறேன்? பயிற்சி பண்ணீங்கன்னா உயர்ந்த கட்டத்தை அடைவீங்க. 3:20 to 4:20 உட்கார்ந்துட்டீங்கன்னா வெல்கம் டு தி ஃபேமிலி. மகாவிஷ்ணுவாவே மாறிடுவீங்க. மகாவிஷ்ணு மேலேயே போய் சரண்டர் ஆயிட்டு பயிற்சி மட்டும் பண்ணுங்க. பயிற்சி எல்லாம் நீங்க எல்லாத்தையும் அனுகிரகம் அப்படின்றது கிடைக்க வருது. அந்த பயிற்சி என்பதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பயிற்சி பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பரம்பொருளின் காட்சி என்பது கிடைக்கிறது. ஒரு வாரத்துல கேக்குறாங்க, கண்ணு மேல நிக்க மாட்டேங்குது. எவ்வளவு ஆத்திரம் வரும். 6-7 மாசம் ஆச்சு எனக்கு நிக்கிறதுக்கு. கண்ணன் தனியா வருது, கண்ணெல்லாம் ரெட்டா. இதை சொல்லிதானா பயிற்சியே கொடுக்குறேன். இப்படித்தான் ஆகும்னா அப்படிலாம் ஆகுதுன்றத ஒரு மெசேஜ் ஆகும். வெறும் 10வது படிச்ச நானே எப்படி இவ்வளவு தூரம் பேச முடியும்? வெறும் 10வது தான் எப்படி ஒருத்தரால இவ்வளவு பேச முடியுது? யோசிக்கணும்ல. சூட்சமம் என்னவென்றால் உங்களுடைய ஆத்ம சக்தி என்பது அளவிட முடியாதது. அளவிட முடியாதது. அப்ப அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன், பயிற்சி பண்ணுங்க. 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 பயிற்சியில தான் எல்லாம் இருக்கு. பயிற்சியில தான் எல்லாமே எனக்கு புரியுது. பயிற்சி பண்ணதுனாலதான் இப்படி எல்லாம் பேசுறேன். பயிற்சி பண்ணதுனாலதான் இப்படி இருக்கிறேன். பயிற்சி பண்ணதுனால இன்னும் நல்லா இருப்பேன். எத்தனை பேருக்கு புரியுது? பயிற்சி 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 பயிற்சி. எப்ப எனக்கு டயர்டே ஆகி போச்சு. இதுக்கப்புறம் பயிற்சி பண்ணணும்னா வெறுப்பாயிரும். பாத்துக்கங்க.